அரசாங்கம் சரியான பதிலடி கொடுத்து வர்றதோட அமெரிக்காவுக்கு உதவக்கூடிய வளைகுடா நாடுகளான சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார், குவைத், பஹ்ரைன் மற்றும் ஓமன் நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ராணுவ நிலைகள் மேல சரமாரியான தாக்குதல்களை நடத்திட்டு வருது. இந்த நிலையில ஹார்முஸ் ஜலசந்தியை 48 மணி நேரத்துல திறந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய கப்பலுக்கு வழியை ஏற்படுத்தணும். இல்லனா ஈரான் நாட்டில் இருக்கிற மின் உற்பத்தி நிலையங்கள் மேல குண்டு வீசி அழிச்சிடுவோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டினார். ஆனா ட்ரம்புடைய மிரட்டலுக்கு அடிபணியாத ஈரான் எதிரி நாட்டு கப்பல்களை ஹார்மோஸ் நீரிணை வழியா செல்ல அனுமதிக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமா அறிவிச்சிருச்சு. இது மட்டும் இல்லாம அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு தொடர்பில்லாத கப்பல்களை மட்டுமே அனுமதிப்போம் அப்படின்னு ஈரான் ரொம்ப துணிச்சலா பதிலடி கொடுத்துச்சு. ஈரான் அணு ஆயுத நாடு அப்படிங்கிறத ட்ரம்ப் மறந்துட்டு அதோட விளையாடுறது நல்லது கிடையாது அப்படின்னு அமெரிக்க நாட்டு மக்கள் எச்சரிக்கை விடுத்தபடி இருக்கிறாங்க.